ஃபாரின் ஃபுட் மார்ட் இன் சவுத் கொரியா. இது எங்கே இருக்குன்னா சவுல் இத்தேவானில் இருக்குது. கொரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஏஷியா மார்ட்னே சொல்லலாம். இங்கே தான் வந்துருக்கிறோம். என்னென்ன இருக்குன்னா வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இங்கே கொரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஏஷியா மார்ட், ஃபாரின் மார்ட் தான். இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இந்தியன்ஸ்க்கு கண்டிப்பாக தேவையான ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. இங்கே இவ்வளோ இருக்குங்கிறது எனக்குமே தெரியாது. நானும் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ என்னென்ன இருக்கலாம் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் ஆயில் ஐட்டம்ஸ், சன்ஃப்ளவர் ஆயில், அவகேடோ ஆயில். சன்ஃப்ளவர் ஆயிலுமே நமக்கு எல்லா மார்ட்லேயுமே கிடைக்காது கொரியன் மார்ட்ஸில். ஸோ இந்த மிச்ச ஆயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். பட் ஆனால் இது பிராண்ட் எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் ஃபாரின் பிராண்ட், இதெல்லாம் கொரியன் பிராண்ட்ஸ் கிடையாது. ஸோ இது யாருனா ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே வந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பிங்க் ஹிமாலயன் சால்ட்டு, ஜாக்ரி பவுடர், வெல்லம் பவுடர், இதெல்லாம் நமக்கு நார்மல் மார்ட்டில் கிடைக்காது. ஓகே, இது ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் இதெல்லாமே கிடைக்கும். பட் இதெல்லாம் லைக் ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருள் நினச்சி வச்சுருக்குறாங்க. அது என்னதுன்னா இந்த சோளம் ஐட்டம் இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து கார்ன் ஐட்டம்ஸு, இது அந்த அவுலு, இதெல்லாமே ஏஷியா மார்ட்டில் தான் கிடைக்கும். க்ரீம், கேரமல், ஜெல்லி, கொத்தமல்லிலாம் கொரியாவில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இது எவ்வளோ 4,240 rupees தான். பரவாயில்ல. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நார்மல் மார்ட்லேயே கிடைக்கும். தக்காளி, வெங்காயம். பட் மாங்காய் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், எல்லா இடத்துலையும் கிடைக்காது. பட் இந்த மாங்காய் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. பூண்டு. ஓகே, இதெல்லாம் ஜூஸ் ஐட்டம்ஸ், இதெல்லாம் கிடைக்கும். மைலோலாம் கடைசியாக நம்ம ஊரில் பார்த்ததுங்க. இதெல்லாம் கடுகு, ஜீரகம், அந்த ஸ்பைசஸ் பவுடர்ஸு. இதெல்லாம் ரெட் பெப்பர் பவுடர். இது எல்லாமே அந்த பீன்ஸ். பட் எல்லாமே இது கொஞ்சம் டின்ல வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் தான். இது எல்லாமே சீஸ் ஐட்டம்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ், பட்டர். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான இடம். என்ன மாதிரி சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படுறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெடிமேட் பரோட்டா, ரெடிமேட் சப்பாத்தி, நான், ஆலு பரோட்டா கூட எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஹல்திராம்ஸ். இதெல்லாம் அந்த பிரெட் ஐட்டம்ஸ். இதுவுமே அந்த ரொட்டி தான், டோர்ட்டிலாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு கெபாப், ஷவர்மாஸ்லாம் வரும்ல அது. இதெல்லாமே அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சமோசாலாம் இருக்குங்க, எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். அப்புறம் இதெல்லாமே இந்த நட்ஸ் ஐட்டம்ஸ், மசால் கடலை, கனா சிப்ஸ். இதுவுமே மசால் கடலை. மினி சமோசா. இங்கே பாருங்க, ஷாருக் கான் தெரியறாரு. பானிபூரி. எனி கோல்கப்பா லவர்ஸ், பானிபூரி லவர்ஸ் கொரியாவில் இருந்தீங்கன்னா இது அவ்வளோதான். எடுத்துகிட்டு போய் நம்ம ரெடிமேடாக வச்சு சாப்பிட்லாம். இதெல்லாமே மீட் ஐட்டம்ஸ், ஃப்ரோசன் மீட் தான். உங்களுக்கு மட்டன் வந்து நீங்கள் சவுத் கொரியாவில் இருந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்ஷன். ஃப்ரோசன் கோட் மீட்டு ஃப்ரோசன் தான். இதோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 24,001, கிட்டத்தட்ட 1,200 rupees 1 கிலோ. ஃப்ரோசன் மீட் தான். உங்களுக்கு அதை நல்லா குக் பண்ண தெரிஞ்சால் நல்லாவே இருக்கும், சாப்பிட்லாம், வேறு வழி இல்லை. மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ். சிக்கன் லெக்ஸ், சிக்கன் விங்ஸ், எல்லாமே ஃப்ரோசன் மீட். இது எல்லாமே ஹலால் ஃபுட். ஸோ உங்களுக்கு முஸ்லீமாக இருக்கவங்க ஹலால் ஃபுட் தான் சாப்பிடுவீங்கன்னா கொரியாவில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஃபாரின் மார்ட், வேர்ல்ட் மார்ட் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நான் ஃப்ரெஷ் லேம்ப் இதுக்கு முன்னாடி இங்கே கொரியாவில் பார்த்தது இல்லைங்க. பட் இங்கே இருக்க ஃப்ரெஷ் லேம்பு, பீஃபு, கோட் மீட் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, பார்க்கவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் தெரியுது. ப்ரைஸுமே கொஞ்சம் ரீசனபிளாக தாங்க இருக்குது. பட் இது எல்லாமே ஹலால் ஃபுட்டு தான் கூட. ஸோ கண்டிப்பாக சவுல் இத்தேவான் ரீஜனில் யாருனா இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கேயே உங்களுக்கு
ஓகே ஓகே. இங்கே தான் உங்களுக்கு அதை கட் பண்ணி தர பிளேஸு. ஓகே அவர்கிட்ட எதனா ஓ ஓ ஓகே ஓகே. இது எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்கங்க. எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்து இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேரினேட்டட் சிக்கன் பிரெஸ்ட்டு, lamb கெபாப், lamb பர்கர், மேரினேட்டட் பீஃபு, மேரினேட்டட் lamb ரிப்ஸு, எல்லாமே மேரினேட் நம்ம எடுத்து ரெடியாக குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது இந்த முழு சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த டீ ப்ராடக்ட்ஸு இதெல்லாமே லண்டன்ல இருந்து வந்திருக்கு. பட் எல்லாமே இதுவுமே பார்த்தா நமக்கு அந்த பாகிஸ்தான் அந்த கண்ட்ரி இது மாதிரி தெரியுது. லிப்டான், ரோபிஸ், இந்த பாருங்க அக்பர், இது எல்லாமே ரூபஸ்ட்ரி, இதெல்லாமே அந்த பாஸ்தா ஐட்டம்ஸ் தான். ட்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ சுத்தமாக கொரியன் ஃபுட்டே செட் ஆகாத அளவுக்குலாம் ஏஷியா மார்ட்டில் தான் பொழப்பே ஓடும். இதெல்லாமே அந்த பீனட் பட்டர், ஸ்ட்ராபெரி, நியூட்டெல்லா, இது எல்லாமே அந்த வெனிலா சிரப்பு. இங்கே பாருங்க டைரி மில்க்கு. சத்தியமான அதை கொரியாவில் பார்ப்போன்னு எதிர்பார்க்கல. எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டாலும் நான் டைரி மில்க் மட்டும் மாதிரி வராது. வந்ததுக்கு நான் இதை மட்டும் வாங்கிட்டு போகிறேன், வேறு எதுவும் வேணாம். ஓகே அவ்வளவுதான், இதோட கடையை சாத்துவோம். ஆக்சுவலி இப்போ மணி 2 மணி ஆகுது நைட்டு. ஸோ இப்பயுமே கடை ஓப்பனில் தான் இருக்குது. நாங்கள் வீடியோ எடுத்துக்கிறோன்னு சொல்லி கேட்டோம், அதனால் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. தேங்காய் எண்ணெய், பேராஷூட் தேங்காய் எண்ணெய் எல்லாமே இருக்குது. நம்ம ஊர் ஹிமாலயா ஃபேஸ் வாஷ், நிவ்யா, வேஸ்லின் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா மேகிங்க, மசாலா மேஜிக். இப்போ கொரியன் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டு நாக்கு சேர்த்துருச்சுன்னா இது நீங்கள் சாப்பிட்லாம். ப்ளஸ் ரஸ்க் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, பிஸ்கட் ஐட்டம்ஸ். ரஸ்க்லாம் கொரியாவில் நான் பார்த்ததில்ல. ஸோ இதுதான், இது நீங்கள் சாப்பிட்றது தான் சாப்பிட்லாம். நோ சுகர் சாக்லேட்டு, சால்ட்டு சீஸ், கிராக்கர்ஸு, பிஸ்கட்ஸு. இது இருக்க மேகி, கொரியன் மேகி சாப்பிட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டு நாங்கள் சேர்த்துச்சுன்னா இது ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம். இது ரொம்ப சாப்பிடாதீங்க, பட் எதுவுமே நூடுல்ஸ் ஐட்டம்ஸ். சேமியா, முறுக்கு, இதுக்குள்ள இந்த ஏபிசிலாம் ஐ திங்க் எங்கன்னு தெரியல, சிங்கப்பூர் ஐட்டமானு தெரில. இவங்க இஸ்லாம் ஷாப்புங்கிறதுனால ஹலால் ஃபுட் எல்லாமே வச்சுருக்காங்க. இன்னொன்று இவங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் நான் பார்த்தது என்ன, ஆல்கஹால் விற்கல. ஏன்னா அவங்க ரிலீஜனுக்காக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே கடையை சாத்திக்கலாமா? மணி இப்போ 2ஆவது, இன்னும் இந்த ஷாப் ஓப்பனில் தான் இருக்குது. பட் எப்போவும் என்ன டைம் வரைக்கும் இருக்கும்னு தெரியல. இங்கே இந்த பிக்கிள் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். சோயா சாஸ், குக்கும்பர், அரிசிங்க பாஸ்மதி அரிசி. எதுனா எது 15,000 கையில் எடுத்து காட்டுங்க. பாஸ்மதி அரிசி ஒரு காலத்தில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கொரியாவில். இப்போ இந்த ரொம்ப ரேட் ஏற்றிட்டாங்க ரீசெண்டாக இன்ஃப்ளேஷனால், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ரீசன்னால். பட் இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்குது. இந்தியா கிட்டே கிடைக்குது. வேறு கொரியாவில் நான் வரீங்க இந்தியா கிட்டே பார்க்கல. ஸோ உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணும்னா நீ வாங்க வேண்டிய பெஸ்ட் இடம் இது. ப்ளஸ் ஆட்டா, பிலிஸ்பெரி, கோதுமை மாவு கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். இதெல்லாம் 65,000. பட் இது கொஞ்சம் ரேட் அதிகம். பாஸ்மதி அரிசி 65,000, 3,000 ரூபாய்க்கு மேலே 5 கிலோ. ஒரு காலத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தாப்புல.